2 முறை தேசிய கீதம் பாடனா என்ன அர்த்தம்? தமிழ் தாய் வாழ்த்து பாடாதேன்னு சொல்றாரு. நேரடியா சொன்னா என்ன ஆகும்? தமிழ் தாய் வாழ்த்து பாடாதேன்னா தமிழ்நாட்டில் இருக்கவனா பொங்கிடுவான். இப்ப ஆளுநர் பதவி என்பதே முதல்ல அரசாங்கத்துக்கு தேவையற்ற ஒரு நிதி சுமை. தமிழ்நாட்டு மக்களினுடைய வரி பணத்துல தான் அவருக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அவர் டீ பார்ட்டி வச்சா கூட இப்படி தப்பும் தவறுமா பொய்களையும் வதந்திகளையும் பேசுகிற அண்ணாமலைக்கு போட்டியாக செயல்பட்டுட்டே இருக்கிறார். மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாத தந்தை பெரியார் அந்த மானமற்ற சங்கி கூட்டத்தின் தலைவனாக தன்னை ஆளுநர் கருதி கொண்டார். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்த ஒரு கட்சி தான் பாமக. இப்போ பிஜேபி என்ன சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிட்டு பாஜகவோடு கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று பாமக மறுத்திருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படி கைது நடவடிக்கை இந்த நேரத்திலே தேர்தல் நேரத்திலே செய்தார்களோ அதே நிலைமை அன்புமணி ராமதாஸுக்கு வரக்கூடும். கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள் அத்தனை பேரிடம் இருந்தும் அவர்களிடம் இருக்கிற பணத்தை ஒழித்து அதை பாஜகவின் தேர்தல் நிதியாக மாற்றிக் கொண்டு விட்டார். 2வது இடத்திற்கு போட்டி போடுகிற இடத்திலே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலும் அதிமுக 2வது இடத்துல தான் இருக்கு. 3வது இடத்திற்கு பாஜக வருவதற்கு முயற்சி செய்கிறது. முதல் பரிசுக்காக ஓடுகிறவர்களை பார்த்திருக்கோம் பந்தயங்கள்ல. 3வது பரிசுக்காக பாஜக ஓடிக்கிறது. கருத்து கணிப்பு என்பது முற்றிலும் உண்மை கிடையாதுன்றீங்களா? யார் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து. மருத்துவரும் கத்தி எடுக்கிறாரு, கொலைகாரனும் கத்தி எடுக்கிறார். இரண்டுமே வேறு வேறு தன்மை உள்ளது. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மக்களவை தேர்தலில் ₹1 கூட செலவு செய்யாம நாங்கள் தேர்தலை வெற்றி பெறுவோம்னு. தண்ணீரில் தாமரை ஒட்டாது என்பதை போலதான் தமிழர்களும் தாமரையோடு ஒட்ட மாட்டார்கள். அதனால ₹1 கூட செலவழிக்காமல் காசை ஆட்டையை போடுறதுங்கிற ஒரு இடத்திற்கு அண்ணாமலை வந்திருக்கிறார் என்பதை சூசகமாக ஒரு நேர்மை என்கிற பெயர்ல சொல்லி. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 மாநில கவர்னராக இருந்திருக்காங்க. இப்போ அதை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்க, தேர்தல் களத்துக்கு வந்துட்டாங்க. அவர்கள் முக்கியமான லீடரே கிடையாது. முதல்ல ஒரு முறை கூட தேர்தலில் வெற்றி பெறாதவர் தமிழிசை. அவர் திடீர்னு பாஜக கிடையாது. பிக் பேங் தமிழ் பிபிடி. பிக் பேங் தமிழ் பிபிடி, பெருவெடிப்பு தமிழ், உலக தமிழர்களின் உயிர் துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களை ரொம்ப கண்டித்து பேசியிருக்காரு. அதாவது உச்சநீதிமன்றம் கடுமையாக ஆளுநர் கண்டிச்சிருக்கு. அவருக்கு எக்கோமான சூடு சொரணம் இருந்தால் இப்போவே பதவிட்டு விலகணும் அப்படின்னு ஒரு பக்கம் முதல்வர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு அரசியல் ஆசை இருந்துச்சுன்னா அரசியலுக்கு வரட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வரட்டும், அரசியல் போக்கா போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆளுநரை எல்லாருமே திட்டுறாங்க. அப்படி அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ சர்ச்சைக்குரிய ஆளுநராக இவர் இருக்கிறாரு? ஆளுநருக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. அது ஆளுநர் ரவிக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதாவது வழக்கறிஞராக இருக்கிறவர்கள் ப்ரொமோஷன் ஆகி ஜட்ஜாக வர்றப்ப ஜட்ஜுக்கும் வக்கீலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஜட்ஜு என்பவர் இந்த வாதிடுபவர்களுக்கு அந்த கருத்துக்கு அப்பாற்பட்டு அதில் என்ன உண்மை இருக்கிறதுன்னு பேசணும். அதான் அதோடைய தீர்ப்பினுடைய சாராம்சமாக உண்மைகளை பேச வேண்டும். வழக்கறிஞர் தன் தரப்புக்கான நியாயங்களை தான் பேசுவார். எதிர்த்தரப்பினுடைய உண்மைகளை அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். இதுதான் வழக்கறிஞருக்கும் ஜட்ஜுக்குமான வித்தியாசம். ஏறத்தாழ ஆளுநராக இருக்கிறவர்களும் ஒரு நீதி அரசரை போல நடந்து கொள்ள வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வருகிற போது அவர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைப்பது, இந்த மாநில அரசினுடைய தேவைகளை, அதனுடைய முக்கியமான தகவல்களை மத்திய அரசாங்கத்திற்கு சொல்வது, இதுதான் அவருடைய வேலை. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஆளுநர் என்கிற பதவி எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அவர்கள் கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. கண்காணி வேலை, சுருக்கமாக சொன்னால் கண்காணி வேலை. ஏன் கண்காணி வேலையை அவன் பண்ணானா, அவன் லண்டனில் உட்காந்துட்டு பிரிட்டிஷ் அவன் கிழக்கு இந்திய கம்பெனி மூலமாக உள்ள வந்தவன், அவன் நிர்வாகம் பார்க்கறதுக்கு ஆள் அப்போ கிடையாது. இப்போ என்னென்னா இன்ஃபர்மேஷன் இவர் சொல்லி தான் தெரியணுங்கிற நிலைமையில கிடையாது. செய்தி ஊடகங்களே எல்லாத்தையும் கொண்டு நம்ம கண்ணு முன்னாடி கொட்டிடுறான் காட்சி. அன்னைக்கு இன்றைக்கு அச்சு ஊடகங்களை விட காட்சி ஊடகங்களுடைய எண்ணிக்கை பெருத்து விட்டது. எதிர்கட்சிக்காரன் ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு பொங்க வைக்கிறதுக்கான வேலையை அவன் பார்த்துக்கிடுவான். ஒரு சின்ன இது கிடச்சின்னா கூட, ஒரு துரும்பளவு விஷயம் கிடச்சா கூட தூணளவு அதை மாற்றி பிரம்மாண்டப்படுத்தி பெருமாளாக்கி பேசி அவன் அரசியல் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்கான். இப்போ ஆளுநர் பதவி என்பதே முதல்ல அரசாங்கத்துக்கு தேவையற்ற ஒரு நிதி சுமை. தமிழ்நாட்டு மக்களினுடைய வரி பணத்தில் தான் அவருக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அவர் டீ பார்ட்டி வச்சா கூட தேநீர் செலவில் தொடங்கி அவருக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாளிகையில் இருந்து பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் அவ்வளோ பெரிய பங்களா சென்னையில் அவன் படுத்து தூங்குறதுக்கு பாலத்துக்கு அடியில் படுத்து கிடக்கான்.
இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய இதை கொடுத்திருக்கிறாங்க? ஆளுநர் பதவியை எடுத்துடலாம். ஆளுநர் பதவியே முதலில் அத்தியாவசியமானது அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னா அந்த சட்டமன்றத்தில் என்ன பிரச்சனை இருக்கு என்பதை அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசுறாரு. அப்போ அதற்கு உரிய துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? இந்த பள்ளிக்கூடம் இல்லைங்க, எங்கள் ஊரில் சாலை வசதி இல்லைங்க, இந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குங்க, கோயில் புனரமைக்காமல் இருக்குங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. எங்கள் ஊருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லைங்க, தொழிற்சாலை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ அமைச்சரினுடைய காதுகளுக்கு அது போகுது, நேரடியாக அரசின் கவனத்துக்கு போகுது. அது மூலமாக தொகுதி மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆளுநரால் என்ன நன்மை இருக்குது? இது தேவையில்லா நிதிச்சுமையை கொடுக்குதுன்னு சொல்கிறேன். தேவையற்ற நிதிச்சுமை மட்டுமல்ல, தேவையற்ற மன உளைச்சலையும் கொடுக்குறாரு. அவர் திடீர்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா சட்டமன்றத்தில் வந்து 2 முறை தேசிய கீதம் பாட வேண்டும்ங்கிறார். ஏன் இதெல்லாம் ஒன்ஸ் முறை? எதுக்காக 2 முறை பாடணும் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசு விழாக்களிலும் தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க, முடிக்கும் போது தேசிய கீதம் பாடுறாங்க. 2 முறை தேசிய கீதம் பாடனா என்ன அர்த்தம்? தமிழ் தாய் வாழ்த்து பாடாதேன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? நேரடியா சொன்னா என்ன ஆகும்? தமிழ் தாய் வாழ்த்து பாடாதேன்னா தமிழ்நாட்டில் இருக்கவனா பொங்கிடுவான், உணர்ச்சிவசப்படுவான், கோவப்படுவான். தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்வியா நீ அப்படின்னு கேட்பான்ல. எவ்வளவு தந்திரமாக அவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. 2 முறை தேசிய கீதம் பாட வேண்டும். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம மதுரை பகுதிகளில் எல்லாம் சொல்லுவாங்க, என்னடாவே வந்து என்ன பண்ணாலும் குறுக்க கட்டையை கொடுக்குறான்டாப்பாங்க. குறுக்க கட்டையை கொடுக்குறதுனா வேகமாக ஓடி வர்றவனுக்கு குறுக்க ஒரு மரத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு நீளமான கம்பை கொண்டு வந்து கூட்டினா அவன் என்ன பண்ணுவான்? தட்டாரன் விழுந்துருவான். அரசினுடைய எல்லா திட்டங்களுக்கும் இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எதை வந்து அரசு கோரிக்கையாக கொடுத்தாலும் சரி, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வேணுங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுக்குறோம். இதனால் ஏதாவது கெடுதல் இருக்கா? பிஜேபிக்கு ஏதாவது கெடுதல் இருக்கா? சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வர்றதுனாலையோ மருத்துவக் கல்லூரி வர்றதுனால பிஜேபிக்காரனுக்கு ஏதாவது செவிக்கமெல்லாம் போயிருமா? ஒன்றுமே இல்லையே. எல்லா மக்களுக்கும் தானே வருது. இப்போ அரசு பேருந்தில் இலவசமாக பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னா திமுக சார்ந்த பெண்களுக்கு மகளிர் எண்ணிக்கை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. எந்த திட்டம் வந்தாலும் அப்படி தானே. உரிமை தொகை கொடுக்குறாங்க, கட்சிக்காரங்களுக்காக கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. ஒரு கட்சியின் சார்பாக ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் கட்சிக்காரராக செயல்பட முடியாது. அனைத்து மக்களுக்கும், அவருக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு சேர்த்து அவர் முதலமைச்சர். அது மாதிரி தான் இவர் ஒரு கட்சி சார்புடையவராக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் என்று வருகிற போது அதற்குரிய மாண்போடு அவர் இருந்திருக்கணும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பர்பஸ் பண்ணாமல் பிஜேபியோட உறுப்பினராக செயல்படுறாரு. பிஜேபி உறுப்பினராக செயல்படலைங்க, ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக செயல்படுறாரு. பிஜேபியாவது பரவாயில்ல. நேரடியாக அவர் வந்து என்ன சொல்றாரு? வள்ளலார் சனாதனத்துக்காக பாடுபட்டாருங்கிறாரு. மதம் என்னும் பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும்னு வள்ளலார் பாடியிருக்காரு. மதவெறிக்கு எதிரானவர், சாதி வெறிக்கு எதிரானவர். அவரை போய் சொல்றாரு சனாதனத்துக்கு. அவர் தவறான கருத்துக்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நான் என்ன கேட்கிறேன், நம்ம பீகாருக்கு போய், தமிழ்நாடு முதலமைச்சர் பீகாருக்கு போய் பீகாரில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி தப்பு தவறுமா கருத்து சொன்னா பீகார்காரன் ஒத்துக்குறோனா? இல்லை, ஒப்புக்கொள்ள மாட்டான்ல. என்னுடைய மண்ணின் கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய வாழ்க்கை முறை குறித்து நீ ஏன் தப்பா பேசுற? தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை அப்படிலாம் பேசுறாரு. சொல்லிட்டு சுதந்திர போராட்ட தியாகி சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கணும்னு மதுரை காமராசர் பல்கலைக்கழக செனட் உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டு அனுப்புனா அதை தூக்கி கீழே போட்டார். ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அரசியல் பாரபட்சம் காட்டுவதில் சங்கரையா மறைவுக்கு முன்பு அவர் டாக்டர் பட்டம் வழங்குவதற்கான வாய்ப்பு தவறி விட்டதில்ல, அந்த வாய்ப்பு தவறி போய்விட்டதா இல்லையா? அப்போ சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதிக்கிறது ஆளுநர் தான், தமிழ்நாடு அரசு கிடையாது. மருதுபாண்டியர்களுக்கு சிலை வச்சிருக்கிறாங்க, எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான நினைவிடங்களை வந்து வச்சிருக்காங்க. வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு வந்து நினைவு மண்டபம் சிவகங்கையில் கட்டியிருக்கிறாங்க. திப்பு சுல்தானுடைய மணிமண்டபத்தை வந்து திண்டுக்கல்லில் கட்டியிருக்கிறாங்க. எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவித்திருக்கிறாங்க. அதில் பாரபட்சமே காட்டினதில்லை. பாரதியார் வந்து வாடகை கொடுக்க முடியாமல் வாழ்ந்துட்டு இருந்த இல்லத்தை நினைவில்லமாக மாற்றி இன்றைக்கும் திருவல்லிக்கேணியில் அவருடைய நினைவுள்ள இருக்குது. அதே போல் எட்டயபுரத்தில் அவருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியுமா? இப்படி தப்பும் தவறுமா பொய்களையும் வதந்திகளையும் பேசுகிற அண்ணாமலைக்கு போட்டியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆளுநர். பிஜேபியினுடைய மாநில தலைவருக்கும் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்குமான வேறுபாடே இல்லையே. வடிவேலு தான் ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த ஊரில் பூசாரிக்கும் இந்த ஊரில் பூசாரி முதற்கொண்டு காவாலி பேலா இருக்கானடா அப்படிம்பாரு. ஆளுநருக்கான மாண்பை அவர் வந்து காக்க தவறி விட்டாங்க. இல்லை, உச்சநீதிமன்றம் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கு. இதுக்கப்புறமாவது சரியான செயல்களை செய்வாரா, அவருடைய கடமையை செய்வார் நினைக்கிறீங்களா? பல முறை சொல்லிவிட்டது உச்சநீதிமன்றம், முதல் முறை அல்ல. இந்த சரியாக படிக்காதவனை வந்து போய் வீட்டில் போய் மார்க் ஷீட்டில் போய் கையெழுத்து வாங்கிட்டு வாடான்னு சொல்லும் போது அவனே கையெழுத்து போட்டு வருவான்ல, அது மாதிரி அவர் தொடர்ச்சியாக தவறு செய்து கொண்டே இருக்கிறார். சிறுபிள்ளைத்தனமான தவறுகளை தொடர்ந்து செய்கிறார். அவருக்கு வெக்கம், மானம், சூடு சுரணை இருக்கான்னு முதலமைச்சர் கேட்குறாரு. இதெல்லாம் இல்லைங்கிறது அவருக்கே தெரியுது. மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுனார் தந்தை பெரியார்.
அந்த மானமற்ற சங்கி கூட்டத்தின் தலைவனாக தன்னை ஆளுநர் கருதி கொடுத்தார். இது தமிழ்நாட்டிற்கு வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்குது இல்லையா? தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து RN ரவி வர வேண்டும் என்று ஓட்டு போட்டாங்களா? யாராவது மு.க. ஸ்டாலின் வர வேண்டும், திமுக வர வேண்டும் ஓட்டு போட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வந்து பொன்முடியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கான். ஆமா. அவருக்கு மந்திரி பதவியை வந்து நான் வந்து நியமனம் செய்வதற்கு நான் வந்து ஒப்புக்கொள்ள மாட்டேன். இவ்வளவு தைரியமா அவர் செயல்படுவதற்கான காரணம் என்ன? எதிர்ப்பா? மேல அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கம் தனக்கு பின்னால் இருக்கிறது. மோடி இருக்கிறார். அதாவது அரண்மனை நாயே அடக்கு வாயேன்னு ஒரு டைலாக் இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதற்கு தக்கன. பரமசிவன் கழுத்தில் கிடந்த பாம்பு சொன்னது கருடா சௌக்கியமா என்று. அதிகாரத்தில் இருக்கிறோங்கிற ஆணவத்தின் காரணமாக ஆட்டம் போடுறார். அரசியல் சாசனத்தையே மதிக்காதவராக ஒரு ஆளுநர் இருப்பது வரலாற்று பிழை, வெட்கக்கேடு. வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்த ஒரு கட்சி தான் பாமக. இப்போ பிஜேபி என்ன சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த டவுன்ஃபாலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியது விஷயமாக, தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியது விஷயமாக உத்தரப்பிரதேசத்திலும் வேறு சில மாநிலங்களிலும் அவர் மீது முறைகேடு சார்ந்த வழக்கு இருக்கிறது. சிபிஐ விசாரணை அவரை பின்தொடரும் என்கிற ஒரு நெருக்கடி அவருக்கு வருகிறது. ஒருவேளை பாஜகவோடு கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று பாமக மறுத்திருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படி கைது நடவடிக்கை இந்த நேரத்திலே, தேர்தல் நேரத்திலே செய்தார்களோ அதே நிலைமை அன்புமணி ராமதாஸுக்கு வரக்கூடும். எனவே விசாரணை வளையத்திற்கு அஞ்சி, விசாரணைக்கு பயந்து இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அப்போ ஊழல் செய்பவர்கள் மட்டுமே பிஜேபி கூட இருக்காங்க. ஊழல் செய்பவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை மிரட்டி பணிய வைப்பது, அவர்களை வந்து அந்த மிரட்டலின் வழியாக தேர்தல் பத்திரத்துக்கு நீங்கள் பணம் கட்டு என்று சொல்வது, அந்த தேர்தல் பத்திரத்திலே யார் எவ்வளவு கொடுத்தார்கள் என்பதை மறைப்பது என்று கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள் அத்தனை பேரிடம் இருந்தும் அவர்களிடம் இருக்கிற பணத்தை ஒழித்து அதை பாஜகவின் தேர்தல் நிதியாக மாற்றி கொண்டு விட்டார்கள். மாற்றிக்கொண்டது மட்டும் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறவங்கள தன் கட்சியில சேர்த்துக்கிறாங்க. அவங்க தானே அவங்க கட்சிக்கு தேவை. ஓகே, நீங்க வந்து அஜித் பவார்ங்கிறவர் வந்து 80,000 கோடி வந்து ஊழல் செய்தார் அப்படின்னு இவங்க பேசினாங்க. கடைசியில் அவரை கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க, அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாரையுமே அவங்க சேர்த்துக்குருவாங்க. அவர்களை பொறுத்தவரையில் நல்லவர்களை தான் அவங்க அரசியல் கட்சியில் சேர்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாமகவை தவிர்த்து விட்டு அத்தனையுமே லெட்டர்பேட் கட்சி. தமிழருவி மணியனுக்கு ஒத்த ஓட்டு தான். அவரை ஒரு அரசியல் கட்சியாகவே பாஜக ஏற்றுக்கொள்கிறது. இப்ப தப்பு செய்யறவங்க, குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணி பிஜேபி வந்துட்டு பணம் வாங்குறது மட்டும் இல்லாம அவங்க கட்சியில சேர்த்துக்கிறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தானே அது. அமலாக்கத்துறை அதுக்கு தானே. அமலாக்கத்துறையை, வருமான வரித்துறையை தவறாக பயன்படுத்தி, தங்களுடைய வேட்டை நாய்களை போல பயன்படுத்தி, தங்களுடைய அடியாட்களாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதே உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. நான் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றமே அதை கண்டித்திருக்கிறது. அந்த அளவிற்கு அவர்கள் அத்துமீறி செயல்படுகிறார்கள், வரம்பு மீறி செயல்படுகிறார்கள். இதற்கு முன்பு எத்தனையோ ஆளுங்கட்சிகளை காங்கிரஸ் போன்றவர்களாக இருந்திருக்காங்க. எதிர்க்கட்சி மீது இவ்வளவு பெரிய பாய்ச்சலை நடத்திய ஒரு அரசியல் இந்திய வரலாற்றிலேயே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியிலையும் வேட்பாளர் நிறுத்துறதுலையும் நிறைய குளறுபடிகள் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வேட்பாளராக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி திமுகவும் பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் வந்துட்டு ஜாதி வரி பிடிச்ச சில கருத்துக்களை பரப்புறதுனால அவரை எடுத்துட்டு இப்போ புதிய வேட்பாளரை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேட்பாளர்களை மாற்றிட்டே இருந்தால் மக்களுக்கு குழப்பம் ஏற்படாதா? நீங்கள் குறிப்பிட்ட 2 பேருமே முதல்ல பிரபலங்கள் கிடையாது. சரி, ஒருவர் சாதி வெறியை பேசினார் என்பது சமூக வலைதளத்தில் பரவியதற்கு பின்னால் அது உளவுத்துறை மூலமாக அல்லது ஐடி விங் மூலமாக அந்த தகவல் வருகிற போது இவரை நிறுத்துவது தவறான முன்னுதாரணம் என்று திமுகவினுடைய கூட்டணி முடிவு செய்து அந்த வேட்பாளரை திரும்ப பெற்றுக்கொண்டது ஒரு நாகரிகமான செயல்பாடு. திருநெல்வேலியில் அதிமுகவினுடைய வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன்கிறவர் யாருன்னா, ஏற்கனவே திமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் சர்க்குண பாண்டியன் என்கிறவங்க. திருமதி சர்க்குண பாண்டியன் என்கிறவங்களை வந்து ஏற்கனவே இருந்தாங்க. அவங்க ஜெயலலிதாவை எதிர்த்து, அவருடைய மருமகள் தான் இந்த சிம்லா முத்துச்சோழன். ஜெயலலிதாவை எதிர்த்து அவங்க வந்து தேர்தலில் நின்றாங்க. ஜெயலலிதா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் ரொம்ப மோசமான வசவுகளையும் பேசியிருக்காங்க கடந்த காலத்தில். அவரை கொண்டு வந்து எடுப்பிலேயே கட்சியில் சேர்ந்த சில நாட்கள்லேயே உடனே சீட்டு கொடுப்பதா என்று கட்சிக்காரன் கோவப்படுறான். சரி, அதை நெருக்கடியை தாங்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. 2மே தேவையான நடவடிக்கை தான். அதில் ஒன்றும் நமக்கு வந்து தவறான நடவடிக்கைன்னு நம்ம சொல்ல முடியாது. 2மே. இப்போ கூட்டணி நிலவரங்கள் எப்படி இருக்குங்க? கூட்டணி நிலவரம் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சரி, 2வது இடத்திற்கு போட்டி போடுகிற இடத்திலே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலும் அதிமுக 2வது இடத்துல தான் இருக்கு. 3வது இடத்திற்கு வந்து பாஜக வருவதற்கு முயற்சி செய்கிறது. முதல் பரிசுக்காக ஓடுகிறவர்களை பார்த்துருக்கோம் பந்தயங்களில். 3வது பரிசுக்காக பாஜக ஓடிக்கொண்டிருக்கிறது.
பாஜகவிற்கு எந்த வேறும் இல்லை விழுதும் இல்லை. அவர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து சொல்லிக் கொடுக்குறார்கள். அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் சேனல் நடத்துது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சேனலில் வந்து 18% வளர்ந்துருச்சு, 5 சீட்டு பிடிச்சிருவோம் நாங்கள் என்று ஒரு பொய்யான தகவல்களை கருத்து கணிப்பின் பெயரால் ஒரு டிராமாவை அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ கருத்து கணிப்பு என்பது முற்றிலும் உண்மை கிடையாதுன்றீங்களா? யார் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கு. மருத்துவரும் கத்தி எடுக்கிறாரு, கொலைகாரனும் கத்தி எடுக்கிறான். இரண்டுமே வேறு வேறு தன்மை கொண்டது. ஒருவர் அறுவை சிகிச்சைக்காக எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் கொலை செய்யறதுக்காக எடுக்கிறார். கத்தி ஒன்று தான், அதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்பதுதான் வேறுபாடு. அதனால கருத்து கணிப்பு நேர்மையாக நடத்தப்படுகிற கருத்து கணிப்புகள் இருக்கிறது. இப்போ லயோலா கல்லூரியிலிருந்து நடத்தக்கூடிய கருத்து கணிப்பில் இதுவரைக்கும் பொய்யான செய்திகள் வந்தது கிடையாது. அதுக்கு ஒரு நேர்மை இருக்கிறது. அது மாதிரியான கருத்து கணிப்புகளை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். உள்நோக்கத்தோடு கூடிய கருத்து கணிப்பு, அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக எடுத்துக்கிற கருத்து கணிப்பு என்பது மக்களை ஏமாற்றுகிற, அப்புறம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஒரு சைக்காலஜி இருக்கு. தோத்து போன கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டால் நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிருங்கிறாங்க கொஞ்சம் பேர். அதற்காகவும் சில பேர் மக்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக மூளைச்சலவை செய்கிற ஒரு முயற்சியாகவும் கருத்து கணிப்பு நடக்குது. அது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. இப்போ மக்கள் வந்துட்டு ஜெயிக்கிற கட்சி இதுதான் கருத்து கணிப்பில் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அவங்க மனசை சைக்காலஜிக்கலாக சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு இப்போ அண்ணாமலை ஜெயிச்சிருவாருன்னு இவங்க தொடர்ந்து கருத்து கணிப்பு போடும்போது நம்ம அவருக்கு ஓட்டு போடலாமே அப்படின்னு ஒரு மக்களை மைண்ட் செட் பண்ணுறாங்க. அதை இது ஒரு தந்திரமான நடவடிக்கை. அது அப்படி ஒரு சூழலே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு பாஜக ஏதாவது ஒரு நன்மை செய்திருந்தா ஓட்டு போடுவான். வெள்ள பேரிடருக்கு நிதி கொடுக்க மறுத்துட்டான். எய்ம்ஸ் மருத்துவமனையை செங்கலை வச்சுட்டு போனால் ஒன்றும் கட்டுமானமே பண்ணலை. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நன்மை, ஜிஎஸ்டி பணத்தை கூட அவன் திரும்ப கொடுக்கல. மெட்ரோ நிலையம் வந்து விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு நீட்டிப்பு செய்ய வேணும்னா நிதி கொடுக்கல. இப்போ ஏதாவது ஒன்றுக்கு தமிழ்நாட்டிற்கு இவர்கள் நன்மை செய்தார்கள், அதற்காக ஓட்டு போடுங்கன்னா பரவாயில்ல. ராமர் கோயில் கட்டியிருக்கோம், அயோத்தியில் ஓட்டு போடுங்கன்னா எப்படி போடுவான்? ராமருக்கு கோயில் கட்டிட்டா மக்களுக்கு வந்து அதே மக்களுடைய பக்தியை சைக்காலஜிக்கலாக யூஸ் பண்ணிக்கிறது. இந்து மதத்திலே வந்து ஒரே ஒரு தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் இருக்கிறார்களா? இஸ்லாமியர்கள் வந்து ஒரே ஒரு கடவுளை வழிபடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுவை வழிபடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் அல்லாவை வழிபடுகிறார்கள். அதுபோல இந்து மதத்திலே ஒரே ஒரு வழிபாடு இருக்கிறதா? ஒற்றை வழிபாடு இருக்கிறதா? இப்போ மதுரையில் பாண்டி கோயில் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறவனை விடவும் பாண்டி கோயிலுக்கு போகிறவன் அதிகமாக இருக்கான். அங்கே போய் கிடா வெட்டி சாமி கும்பிட்றான். நானும் இந்துதேன்னு சொல்லி கிடா வெட்டி சாமி கும்பிட்ற இடத்துக்கு போய் எச் ராஜாவையும் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் கூட்டிகிட்டு வந்து விருந்துக்கு வாங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் பிரசாதம் எடுத்துக்கிடுவாங்களா? அங்கே பிரசாதமே கிடா கறி தான். ஏற்றுக்குருவாங்களா அவங்க? இப்போ இந்து என்று மொத்தமாகவே சொல்கிறான். வேறு வேறு வழிபாடு இருக்கிறது, சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கிறது. இதை பற்றி அறிவே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ்காரன் வைத்திருக்கிற ஒரு பேரை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சாதியும் வேறு வேறு இனக்குழுக்களாக இருக்கிறது. அவனுக்கு வேறு வேறு நம்பிக்கை இருக்கிறது. வந்து ஒருத்தன் சாமி கும்பிடும்போது சாராய பாட்டிலையும் அந்த பக்கம் சுருட்டை வச்சு எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு பெரியவர், அவருக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு படையல் வச்சு கும்பிட்றானா இல்லையா? இவன் என்ன நினைக்கிறான்னா வைதீக மதம் மட்டும்தான் என்று இவன் நினைக்கிறான். ஐயர் வச்சு சாமி கும்பிட்ற கோவிலை மட்டும்தான் இவன் வைதீக கோவிலை மட்டும்தான் இந்து மதங்கிறான். அப்போ ஐயனார் பாண்டி கோயிலில் உள்ளது, மற்ற சாமிலாம் குலசாமிலாம் எதில் வரும்? அழகுநாச்சி அம்மன்லாம் எதில் வரும்? இன்னொரு கேள்வி இருக்குல்ல. அதனால ஒற்றை தெய்வத்தை வைத்து கொண்டு ஓட்டு ஓட்டுக்கு வேட்டையாட முடியாது. பல போராட்டங்களுக்கு அப்புறமா ராமர் கோயில் கட்டப்பட்டது, இது வந்து கிடைத்த வெற்றி அப்படிங்கிற பரப்புரையை தான் வந்து பிஜேபி. யாரு போராடினா? ராமர் கோயில் வேணும்னு யாரு போராடினா? இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பேர். யாரோட சக்சஸ்? மக்களுக்கு சக்சஸா? அதாவது ஒரு கோவில் திறந்தால், ஒரு தொழிற்சாலை திறந்தால் நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கலாம். ஒரு கல்லூரி திறந்தால் ஆயிரக்கணக்கான பேருக்கு பல தலைமுறைக்கு படிப்பு கிடைக்கலாம். ஒரு ஐடி நிறுவனம் வந்தால் புதிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலாம். ஒரு திரைப்படம் எடுத்தால் அதில் ஒரு 200 தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். கோவில் திறந்தால் யாருக்கு? புரோகிதர்களுக்கு பணம் கிடைக்கலாம். வாசலில் கொஞ்சம் பேர் பிச்சை எடுக்கலாம். வேற என்ன நடக்கும்? அந்த சைடு இந்த நாட்டில் கோயிலுக்கு பஞ்சமா? சர்ச்சுகளுக்கு பஞ்சமா? மசூதிகளுக்கு பஞ்சமா? அங்க இருக்கிற கடைகள் எல்லாம் வியாபாரம் நடக்கும். ஆமாங்க. அப்ப கூட நீங்க கடவுள் நம்பிக்கை, நீங்கள் கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசவில்லை, பக்தியினால தான் போறாங்க. சுற்றுலா தலத்திலே இருக்கக்கூடிய வியாபாரம் பற்றி பேசுகிறீர்கள்னா இந்த வியாபாரம் அங்கு மட்டும் தான் ஓடுமா? கடை வேற இடத்துல வச்சா ஓடாதா? பசி இருக்கிற அத்தனை இடத்துலயும் ஹோட்டல் வச்சா ஓடும்ல. மக்கள் ஒன்று திரளுகிற இடத்துல வந்து கோவிலுக்கு மட்டும் தான் ஒன்று திரளுவானா? பொருட்காட்சி நடத்தினாலும் தான் ஒன்று திரள்றான். திரையரங்கத்தில் தான் மக்கள் ஒன்று திரள்றான். திருவிழா நடத்தினா ஒன்று திரள்றான். அப்போ திருவிழா நடக்கும் போது ராட்டினம் சுற்றுறான். அதனால வந்து நாங்கள் வந்து ராட்டினம் சுற்றுறதுக்காக திருவிழா நடத்துறியா, திருவிழாக்காக ராட்டினம் சுற்றுறியா? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இதெல்லாம் வந்து அவர்கள் சொல்லுகிற பொய்கள். இந்த ஆட்சி முழுமையாக தோற்றுவிட்டது. இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் அவர்கள் செய்யல. இல்லை, கருத்து கணிப்பின்படி அடுத்தபட்சமாக மோடி மறுபடியும் பிஎம் ஆகுறாங்க தானே நியூஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்து மீண்டும் மோடி தான் வருவார் என்று மோடியிடம் இருந்து யாரெல்லாம் பணம் பெற்றுக் கொண்டார்களோ அந்த ஊடகங்கள் பேசுகிறது.
அவரிடம் பணம் பெறாத ஊடகங்கள் மட்டும்தான் அதை வந்து மறுக்கிறதை தவிர சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா மட்டும்தான் மோடியை அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஓ, அவர் வந்துட்டு 3வது முறை ஏன் மோடி ஜெயிக்க மாட்டார் நான் உறுதியா சொல்றேன்னா, 52% இந்தியாவிலே விவசாயிகள் இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி அவர் நடத்துகிறார். அவர்களுக்கான ஆதார விலை, குறைந்தபட்ச விலையை கொடுக்க அவருக்கு மறுக்கிறாரே. பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து மிக மோசமான அளவிலே வந்து மணிப்பூரில் கலவரம் நடத்தி இருக்கிறார்கள். கிசான் கடலாம் கொடுத்திருக்கிறதா செய்திகள் வருது. அவங்கள சப்போர்ட் கிசான் கடலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டு மக்களே கொஞ்சம் கொஞ்சமா மோடிக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வேளாண்மை விவசாயிகளுக்கு வந்து கடனை ரத்து செய்தது என்பது ஏற்கனவே திமுக பலமுறை செய்திருக்கிறது. சரி, விவசாயிகள் மீது பல்வேறு சுமைகளை அவர்களுக்கான அடிப்படை ஆதார விலையவே அவர்கள் தர மறுக்கிறார்கள். மோடியினுடைய திட்டங்கள், பாஜகவின் திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றான். அவன் என்ன சொல்றான்னா, ஆசாரி மையம் ஆசாரி வேலை தான் பார்க்கணும், நீ நெசவாளி மையம் நெசவாளி தான் பார்க்கணும், செருப்பு தைக்கிற மையம் செருப்பு தான் தைக்கணும், மாற்றி போயிடாத, படிச்சிடாத, முன்னுக்கு வந்துடாதங்கிறத நேரடியாக சொல்லாமல் எப்படி வந்து நம்ம ஆளுநர் வந்து 2 முறை தேசிய கீதம் பாடணும்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்தை வந்து காலி பண்ண சொல்கிறாரோ நம்மகிட்ட வந்து, அதே மாதிரி நுட்பமாக என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு நாங்கள் பணம் தர்றோம், நீ ஏற்கனவே அயன் கடை வச்சுருக்கீங்களா, நீங்கள் அந்த தொழிலை விட்டு வெளியே வந்துடாதீங்க, படித்து மேலே வந்துடாதீங்க, வாத்தியார் வேலைக்கு வந்துடாதீங்க, கலெக்டர் ஆகிடாதீங்க, டாக்டர் ஆகிடாதீங்க, எதுவும் ஆகிடாதீங்க, காலம் பூரா செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணும். அதுக்கு பேர் விஸ்வகர்மா. குலத்தொழிலை பாருங்கள்ங்கிறான். அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன், உனக்கு மானியம் கொடுக்குறேன், உனக்கு நிதி ஆதாரங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜாதிய கட்டுமானத்துக்குள்ளேயே நீ இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை அவர்கள் தருகிறார். இது உதவி செய்வதை போன்ற தோற்றத்தில் இருக்கிறது. ஜாதியை விட்டு நீ வெளியே வந்து விடாதே என்று சொல்வதற்கான முயற்சியாக இது இருக்கிறது. அதனால் அவர்களுடைய எல்லா திட்டங்களுக்கும் உள்நோக்கம் இருக்கிறது, தவறான நோக்கமும் இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மக்களவைத் தேர்தலில் ₹1 கூட செலவு செய்யாமல் நாங்கள் தேர்தலை வெற்றி பெறுவோம்னு. இது சாத்தியமா, இல்லை ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி மக்களுடைய கவனத்தை திருப்புறதுக்கான பண்ணுற விஷயமா? இதை நான் முதல்ல வரவேற்கிறேன் அண்ணாமலை சொன்னதை. ஏன்னா தோத்து போகிறோன்னு உறுதியாக தெரிந்ததற்கு பின்னால் ₹1 கூட செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரா, அவர் புத்திசாலி. ஏன் புத்திசாலினா, இவருக்கு ஒரு முன்னோடி ஒருத்தர் இருக்கிறார். காரைக்குடியில் வந்து எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். போன நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எம்பிக்கு நின்றார், சிவகங்கை தொகுதியில் எம்பிக்கு நின்றார். எனக்கு சிவகங்கை தான் தொகுதி. அவர் என்ன செஞ்சார்னா, தேர்தலுக்கு செலவழிப்பதற்காக பாஜக கொடுத்த நிதியை பூரா என்ன பண்ணிட்டார்னா, செலவே பண்ணாமல் தேவையில்லாமல் வெயிலில் அலைய வேணாம், கூட இருக்கிறவனு பூரா குவாட்டரும் கோழி பிரியாணி கேட்குறான், அதனால் தேவையில்லாமல் செலவழிக்க வேணான்னு இதே மாதிரி அண்ணாமலை பாலிசி தான். அப்படியே பத்திரமா என்ன பண்ணார்னா, 4.5 கோடிக்கு தேர்தல் நிதியில் வீடு கட்டிட்டார். இந்த குற்றச்சாட்டை வந்து யார் சொன்ன தெரியுமா? அவரை எதிர்த்து பேசுகிறவர்கள் அல்ல. காங்கிரஸ்காரன் சொல்லலை, கம்யூனிஸ்ட்காரன் சொல்லலை, விடுதலை சிறுத்தை கட்சியில் சொல்லலை, திகாக்காரன் சொல்லலை, எதிர்கட்சிக்காரனே சொல்லலை, பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொல்கிறான், தேர்தல் நிதி காசை கொடுத்த காசை பூரா இந்த ஆள் செலவு பண்ணாமல் பூரா வீடு கட்டிவிட்டான் 4.5 கோடிக்குன்னு. அப்போ வந்து தாமரை வந்து தமிழ்நாட்டின் மலராது என்பதை எச் ராஜா தெரிந்து வைத்திருக்கிறார். சரி, தண்ணீரில் தாமரை ஒட்டாது என்பதை போல தான் தமிழர்களும் தாமரையோடு ஒட்ட மாட்டார்கள். அதனால ₹1 கூட செலவழிக்காமல் அந்த காசை ஆட்டையை போடுறதுங்கிற ஒரு இடத்திற்கு அண்ணாமலை வந்திருக்கிறார் என்பதை சூசகமாக அவர் நேர்மை என்கிற பெயரில் சொல்லியிருக்கார். அதை நான் வரவேற்கிறேன் முதல்ல. ஏன்னா பணத்தை விரயம் செய்யக்கூடாது என்பதில் எனக்கும் உடன்பாடு இருக்கு. அந்த நிதியை தேர்தலுக்காக செலவு பண்ணாம சொந்த செலவுக்கு அதை தாங்க அவங்களுடைய வேலையை. ஆருத்ரா நிதி மோசடியில் 2500 கோடி மோசடி நடந்ததுல மிகப்பெரிய பங்கு பாஜகவுக்கு இருக்கிறது. பாஜகவினுடைய நிர்வாகிகள் தான் அதை நடத்தி இருக்கிறார்கள். ஆர்.கே. சுரேஷ் தலைமறைவா இருந்தாரு. இப்போ வந்து காடு வெட்டின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சி போராளியாக நடித்து ஆணவ படுகொலை அத்தனை பெண்களையும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த படத்தில் நடித்து அவரெல்லாம் இன்னும் ஜெயிலுக்கு போகாமல் வச்சிருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? பாஜக பேக்ரவுண்டில் இருக்கு எல்லாமே. எனவே இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகள், தீய சக்திகள் மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அதனால் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் எந்த வேலையும் கிடையாது. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 மாநில கவர்னராக இருந்திருக்காங்க. இப்போ அதை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்க, தேர்தல் களத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா முக்கியமான லீடர்ஸை வந்துட்டு நிற்க வைக்கிறாங்க தேர்தலில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் முக்கியமான லீடரே கிடையாது. முதல்ல ஒரு முறை கூட தேர்தலில் வெற்றி பெறாதவர் தமிழிசை சவுந்தரராஜன். அவர் திடீர்னு பாஜகக்காரர் கிடையாது. அவர் நீண்ட காலமாகவே பாஜகவில் மாநில தலைவராக இருந்திருக்காரு. பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறாரு. தூத்துக்குடி தேர்தலில் நின்றிருக்காரு. எல்லா தேர்தலிலும் தோற்று போன ஒருவர். அவரை கொண்டு வந்து அவர் ஆளுநராக இருக்கிற அந்த பதவியில் தொடர்ந்து நீடிக்க விடாமல் தேரை இழுத்து தெருவில் விட்டது மாதிரி கொண்டு வந்து தென்சென்னையில் விடுறீங்க. அங்கே தமிழச்சி தங்கப்பாண்டியன் சாமானிய மக்களோடெல்லாம் நட்போடும் அன்போடும் பழகிய காரணத்தினால மீண்டும் அவர்தான் வெற்றி பெறுவார் என்று தென்சென்னை மக்கள் சொல்கிறார்கள். அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் தேவையில்லாத ஒரு அவமானத்தை சந்திக்க போகிறார். நிச்சயமாக தோற்று போவார். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்படி ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பொய்யான வதந்திகளை ஊடகங்களின் வழியாக பரப்புவதைத்தான் அவர்கள் தங்களுடைய உத்தியாக கருதுகிறார்கள்.
பிஜேபி மட்டும்தான் ஊடகங்கள் பாஜக முழுக்க முழுக்க ஊடகங்களை தன்மையப்படுத்தி மக்களை குழப்பம் செய்து வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு என்று நம்புகிற ஒரு போலியான 2K கிட்ஸை ஏமாற்றுகிற வேலையை அவர்கள் செய்து மற்ற கட்சிகள் எது ஊடகங்கள் மூலியமா போய் மற்ற கட்சிகளுக்கு ஊடக வலிமையே கிடையாது, அவ்வளவு பெரிய பேக்கேஜே கிடையாது. இப்போ காங்கிரஸோட வங்கி கணக்கை முடக்கிட்டான், அவன்கிட்ட காசே இல்லை இப்போ செலவழிக்கிறதுக்கு. அது எப்படி வந்து ஊடகத்துக்கு பணம் கொடுக்க முடியும்? அம்பானி டிவி, நியூஸ் 18 தமிழ்நாடு, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அவங்களோட சேனல் வச்சிருக்காங்க. அவங்க பாருங்க கருத்து கணிப்பில் பாஜக வருங்கிறாங்க. ஏன்னா அம்பானியினுடைய கட்சி தான், அம்பானியினுடைய நிறுவனத்தினுடைய ஒரு கிளை தான் பாஜகவே. அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக கட்சி நடத்துகிறாங்க. அதை மறைப்பதற்கு கடவுளின் பேரை சொல்லி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி நீங்கள் நானும் போகிற வண்டியில் பெட்ரோல் விலையை ஏற்றி விட்றாங்க. எண்ணெய் நிறுவனங்களே பெட்ரோல் விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம், திருடர்களே எவ்வளவு திருட வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம். நான் சாவியை குடித்து விட்டேன்ட்டாங்க. அதனால் இது மொத்தமாக மோசடி கும்பல், கொள்ளை கும்பல் பாஜக. அதனால் பொய்களையும் வதந்திகளையும் மக்களை நம்ப வைக்கிறார். இப்போ தேர்தல் வர சமயத்தில் சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை எல்லாம் குறைச்சிருக்காங்க, கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி ஏன் அவங்க குறைக்கல? தேர்தலை வெற்றி பெற்றாங்கன்னா திருப்பி அவங்க ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 1200 ரூபாய் சிலிண்டர் விலையை வந்து நீங்கள் உயர்த்தி விட்டு 100 ரூபாயை வந்து நீங்கள் இது பண்ண, அதாவது என்ன செய்வாங்க, நான் முன்னாடிலாம் இப்போ வந்து டிஜிட்டல் வந்ததுனால குறைஞ்சிருச்சு, பிக் பாக்கெட் அடிப்பாங்க பஸ்ஸில் அடிச்சுட்டு. அந்த ஆள் ஐயோ அந்த பொம்பளை வந்து அழுகும், ஐயோ அவனே என்ன பண்ணுவான், நான் பிக் பாக்கெட் அடித்தவொடனே அந்த அம்மாவுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுப்பான் 10 ரூபாய்க்கு. அதே மாதிரி 425 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த சிலிண்டரை 1200 ரூபா வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு 100 ரூபாயை குறைக்க நினைக்கிறான். பிக் பாக்கெட் அடித்தவனே கண்ணீர் விட்டு அழுகிறவர்களுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்தவனே அவனை நல்லவேன்னு சொல்கிறது எவ்வளவு அபத்தமானதோ அதே தான் பாஜக செய்யுது. பாஜக ஒரு மோசடி. மக்களே வரவேற்கலங்க. மக்கள் வரவேற்பதாக பொய்யான ஊடக செய்திகளை இவர்கள் கோயபல்ஸ் பிரச்சாரத்தை பண்றான். தொடர்ந்து வந்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவன், சேட்டலைட்டில் டிவியை பார்த்துட்டே இருக்கிறவன் இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. அவ்வளோதான். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷத்தை உங்களுடைய உடம்புல திணிச்சிட்டு இருக்கான். உங்களுடைய கருத்தில், உங்கள் புத்தியில் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரம் தான் உண்மையானது என்று நம்ப வைக்கிறான். இதுதான் அவனுடைய உத்தி. தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். பிக் பேங் தமிழ் BBT